Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இது சண்டே வீக்லி சீரிஸ் வீடியோ. இந்த வீடியோல அப்கமிங் வீக் அதாவது ஆகஸ்ட் 3ல இருந்து 7 வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்ல நடக்க போற இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் பத்தி நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா டாப் நியூஸ், ஏர்னிங்ஸ், ஐபிஓஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் டு வாட்ச் பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் எக்கனாமிக் குளோபல் அப்டேட்ஸ் பத்தியும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா மேஜர் அப்டேட்னு பார்க்கும்போது ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் நடக்க போகுது. இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி டீடைல்டு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை இந்த வீடியோவோட எண்ட் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நியூவா ஜாயின் பண்ணிருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸுக்கு மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் நான் என்ன அப்படின்னு ஷார்ட்டா சொல்றேன். இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் எவ்ரி 2 months நடக்கும். அண்ட் இதுல 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 3 members from RBI and 3 external economists இருப்பாங்க. ஃபைனல் டெசிஷனை நம்ம ஆர்பிஐ கவர்னரான மிஸ்டர் சஞ்சய் மல்ஹோத்ரா சார் அனௌன்ஸ் பண்ணுவாரு. இந்த ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்ல நிறைய எக்கனாமிக் டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதுல மேஜர் அவுட்கம் பாத்தீங்கன்னா ரெப்போ ரேட். ஃபர்ஸ்ட் இந்த ரெப்போ ரேட்னா என்னன்னு நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஜென்ரலா ஒரு பேங்க் ஆர்பிஐ கிட்ட வாங்குற லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. அதுதான் ரெப்போ ரேட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு ஏதாவது அமௌண்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம ஒரு பேங்க்ல இருந்து கடன் வாங்குவோம். அந்த கடனுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம்ல, அது இன்ட்ரெஸ்ட் ரேட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வீடு வாங்குறதுக்காக ஐசிஐசிஐ பேங்க்ல ஹோம் லோன் அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட்ல லோன் தருவாங்க. அது இன்ட்ரெஸ்ட் ரேட்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ ஐசிஐசிஐ பேங்க் ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்குறாங்கல்ல, அந்த கடனுக்கு ஐசிஐசிஐ பேங்க் ஆர்பிஐக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் ரெப்போ ரேட்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்ல ரெப்போ ரேட்டோட டிசிஷன் சொல்லுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஆர்பிஐயோட இன்ஃப்ளேஷன் அவுட்லுக், ஜிடிபி growth forecast, லிக்விடிட்டி ஸ்டாண்ட்ஸ் அண்ட் ஃபியூச்சர் ரேட் கைடன்ஸும் சொல்லுவாங்க. இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் 3rd ஆகஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் 5th ஆகஸ்ட் நமக்கு டெசிஷன் அறிவிப்பாங்க. இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்கோட டெசிஷனை பேஸ் பண்ணி பேங்க்ஸ், ஐடி, ஆட்டோ ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப வால்டலா பிஹேவ் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ உங்க எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் வந்திருக்கும், இந்த ரெப்போ ரேட்டுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் என்ன டைரக்ட் ரிலேஷன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆர்பிஐயோட கரண்ட் ரெப்போ ரேட் 5.25% இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை 5.25%ல இருந்து 5%க்கு டிக்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா அது பேங்க்ஸுக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரீசன்னால நம்மளோட ஹோம் லோன்ஸ் அண்ட் கார் லோன்ஸ் இன்னுமே சீப்பர் ஆகும். பிஸ்னஸ் அதிகமாக பாரோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கன்சியூமர்ஸும் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது டிபிக்கலாக பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள்கிட்ட பணப்புழக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இது பேங்கிங், ஆட்டோ, ரியல் எஸ்டேட் அண்ட் கன்சியூமர் டியூரபிள்ஸ் கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை அன்சேஞ்ச் பண்ணாம வச்சிருந்தாங்க அப்படின்னா இப்போ பணப்புழக்கம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் சஸ்டெயின் ஆகும். இதுல பெரிய அளவுல எந்த ஸ்டாக்ஸுக்குமே பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது. இதுவே ஆர்பிஐ 5.25% இருக்கிற ரெப்போ ரேட்டை 5.5%க்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளோட லோன்ஸ் எல்லாமே எக்ஸ்பென்சிவ் ஆகும். இந்த ரீசன்னால கன்சியூமரோட ஸ்பெண்டிங் கம்மியாகும். டிபிக்கலா பணப்புழக்கம் கம்மியாகும். இப்போ உங்களுக்கு ஆர்பிஐயோட ரெப்போ ரேட்டுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் என்ன டைரக்ட் ரிலேஷன் அப்படின்னு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம செகண்ட் டாபிக் போலாம். நெக்ஸ்ட் ஏர்னிங்ஸ் கேலண்டர் அப்டேட் பத்தி பார்க்கலாம். அதாவது எந்தெந்த ஸ்டாக் அவங்களோட Q1 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். 3rd ஆகஸ்ட் பாரதி ஏர்டெல், டைட்டன் கம்பெனி, சீமென்ஸ் அண்ட் ஆதித்யா பிர்லா கேபிட்டல் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. அண்ட் 4th ஆகஸ்ட் பார்க்கும்போது ட்ரெண்ட், கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், லுபின் கம்பெனி அனௌன்ஸ் பண்றாங்க. 5th ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ, டாடா பவர் அண்ட் நைகா. 6th ஆகஸ்ட் பார்க்கும்போது ஹிண்டல்கோ இண்டஸ்ட்ரீஸ், திவிஸ் லேபரட்டரிஸ், பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ். 7th ஆகஸ்ட் ஹீரோ மோட்டார் கார்ப், பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் அண்ட் எம்ஆர்எஃப் கம்பெனி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த கம்பெனிஸ் மட்டும் இல்லாம ஓவரால் 570 கம்பெனிஸ் அவங்களோட Q1 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. அண்ட் இந்த ரிசல்ட்ஸோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் பப்ளிஷ் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் இப்படி தான் மென்ஷன் ஆகிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7282 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் அண்ட் கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். அதாவது அப்கமிங் வீக்ல எந்தெந்த ஸ்டாக் டிவிடெண்ட், போனஸ் அண்ட் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். இது அப்கமிங் வீக்கான கார்ப்பரேட் கேலண்டர். இதுல எந்தெந்த கம்பெனிஸ் போர்ட் மீட்டிங் அண்ட் ஏஜிஎம் மீட்டிங் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு இங்க லிஸ்ட் இருக்கு, நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுல டிவிடெண்ட் ஸ்டாக் மட்டும் நான் ஹைலைட் பண்ணி சொல்றேன்.
ஐசிஐசிஐ பேங்க் வந்து 12 rupees டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டிவிடெண்ட்டுக்கான எக்ஸ் டேட் வந்து ஆகஸ்ட் 3ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ் டேட் ஆகஸ்ட் 3 அப்படின்னா இந்த டிவிடெண்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு அட்லீஸ்ட் இந்த எக்ஸ் டேட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு நாள் முன்னாடியாவது இந்த ஸ்டாக்கை நீங்க வாங்கியிருக்கணும். அப்பதான் இந்த டிவிடெண்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அண்ட் ஃபர்தரா பார்க்கும்போது கோஃபோர்ஸ் கம்பெனி 4 rupees இன்டரம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்தரா பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லைட் லைட்சிங் சிஸ்டம்ஸ் வந்து 3 rupees டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சாய் சில்க்ஸ் வந்து 1.5 rupees, எம்கி குளோபல் 1.5 rupees, கான்பூர் பிளாஸ்டிக்ஸ் கம்பெனி 1.2 rupees, அண்ட் பன்னார் எமன் ஸ்பின்னிங் மில்ஸ் வந்து 0.25 rupees, பாஷ் கம்பெனி 270 rupees அளவுக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் 4 rupees, எம்பிசி ஆஃபீஸ் வந்து 0.37, 0.8 அண்ட் 5.14 rupees அளவுக்கு டிவிடெண்ட் பே அவுட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஆர்இஐடி கம்பெனின்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து 1.6 rupees டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிசிபிஎல் கெமிக்கல் 4.5 rupees, ஹிந்துஸ்தான் ஃபுட்ஸ் வந்து 3.50 rupees, ஹிந்துஸ்தான் ரெக்டிஃபையர்ஸ் வந்து 1.4 rupees, வேதந்தா அலுமினி 8 rupees, ஹியூண்டாய் மோட்டார் 21 rupees, பர்கர் பெயிண்ட்ஸ் 4 rupees, அஜந்தா ஃபார்மா 32 rupees, ஐஆர்பி இன்ஃப்ரா 0.05 rupees, டிடி பவர் சிஸ்டம்ஸ் 1.1 rupees டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்தர் லிஸ்ட்டையும் நான் இங்கே ஷோ பண்ணுறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாக்ஸை உங்களோட ஹோல்டிங்ஸில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மளோட ஃபேவரட் ஸ்டாக்ஸ் அப்டேட் பற்றி பார்க்கலாம். மேஜரா ஆட்டோ செக்டரில் பார்த்தீங்கன்னா இது மந்தோட ஸ்டார்டிங் அப்படிங்கிறதுனால ஆட்டோ சேல்ஸ் டேட்டா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஓவரால் ஆட்டோ செக்டாருமே இந்த வீக் பாசிட்டிவாக மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக இவி செக்டாரில் டாப் 3 பொசிஷன்ஸில் இருக்கிற டிவிஎஸ், பஜாஜ் அண்ட் ஏத்தர் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே மூவ் ஆகும். பிகாஸ் இவி ஸ்கூட்டரோட பெனிட்ரேஷன் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஃபர்தரா ஹீரோ மோட்டர் கப்போட ரிசல்ட்ஸ் வருது. ஏச்சர் மோட்டார்ஸ், டிஎம்சிவி அண்ட் டிஎம்பிவியுமே இப்போ நம்ம ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்கலாம். ஐடி செக்டரில் டிசிஎஸ், இன்ஃபி, டெக்கம் அண்ட் ஹெச்எல் டெக்னாலஜிஸ் எல்லாமே நல்ல வேல்யூஷனில் இருக்காங்க. ஃபார்மால டாக்டர் ரெட்டி, டோரன் ஃபார்மா, நாட்கோ ஃபார்மா செக் பண்ணுங்க. அண்ட் எஃப்எம்சிஜியில் ஆஸ் யூஷுவல் ஐடிசி செக் பண்ணுங்க. பேங்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அண்ட் டிஎம்பி செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் குளோபல் ட்ரிகர்ஸ் டேட்டா பற்றி பார்க்கலாம். ஈரான் அண்ட் யூஎஸ்கான வார் இன்னுமே போயிட்டு தான் இருக்கு. ஸோ அந்த வார்னாலையும் நம்ம மார்க்கெட் இம்பாக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. அண்ட் சிக்ஸ்த் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் டேட்டா. இப்போ லாஸ்ட் வீக் எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஸ் வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீக் எஃப்ஐஎஸ் வந்து ஓரளவுக்கு நல்ல பையிங் கேட்டகரி தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஸ் ரெண்டு பேருமே பையிங் கேட்டகரியில் இருக்கிறது பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். ஃபைனலாக ஐபிஓ அப்டேட் பற்றி பார்க்கலாம். கரண்டாக சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஜூனிபர், கிரீன் எனர்ஜி அண்ட் எம்வி எலக்ட்ரோ சிஸ்டம்ஸ் ஐபிஓ வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இதில் நான் வந்து என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட எல்லா டிமேட் அக்கௌண்ட்டில் இருந்துமே எம்வி எலக்ட்ரோ சிஸ்டம்ஸ் ஐபிஓக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த கம்பெனியோட டீட்டெயில்டு அனாலிசிஸையுமே நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஆர்டி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் டெக்னோகிராஃப்ட் வெஞ்சர்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது. இதில் ஆர்டி இண்டஸ்ட்ரீஸோட டீட்டெயில்டு ஐபிஓ ரிவ்யூ நம்ம சேனலில் நான் நாளைக்கு பப்ளிஷ் பண்ணுறேன். அண்ட் எஸ்எம்இ ஐபிஓஸும் பேரலாக இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கரண்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வேல்யூ பார்த்தீங்கன்னா எம்வி எலக்ட்ரோ சிஸ்டம்ஸ் வந்து மோர் தென் 26% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மேஜர் ஈவெண்ட்ஸை நான் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சண்டே சீரிஸ் வீடியோ எப்படி இருக்கு அப்படிங்கிற உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அண்ட் இந்த சண்டே சீரிஸ் வீடியோவில் வேற என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்க்ரீனில் தெரியிற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரெக்டாகவே சென்ட் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாவில் டிஸ்கஸ் பண்ணலாம்.